அவங்கள்ட்ட இப்படி ஜென்ரலாக உருட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கப்புள் டைவர்ஸ் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் யாரும் பார்க்க வேண்டாம்னு நீங்கள் ஓப்பனாக ஒத்துக்கிறீங்களா? ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா சொன்னீங்கன்னா எல்லாரும் தைரியமாக சொல்கிறேன். பார்க்காதீங்க அப்படின்னு அவரு எனக்கு மீட் உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு 2 வருஷம் பயங்கர கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பராக இருப்பீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான். இப்போ இந்த 2 வருஷம் நான் எப்படி தாண்டி போவேன்? இதில் இருக்கிற பாசிட்டிவ் கேஸ் இவ்வளோ 80% இருக்கிறதுனால தான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்க்குறாங்க. சார் அது ஒரு மேரேஜ் கவுன்சிலர்கிட்ட போயிருந்தா அப்போ பேசிக்காக ஒரு அம்மாவோட ஜாதகத்தை பார்த்தாலும் அவங்க 2 வருஷத்துக்கு வீட்டில் உட்கார போகிறாங்க. ஒரு அப்பாவோட ஜாதகத்தை பார்த்தாலும் அவங்க 2 வருஷம் உட்கார போகிறாங்க. பையன் பேரன் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அவங்களும் 2 வருஷம் வீட்டுக்குள்ளே தான் உட்கார போகிறாங்க. ஜோதிடத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணவே முடியும். நாங்கள் என்னமோ சயின்ஸை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும், இது சயின்ஸ் மட்டும்தான் வாழ்க்கைங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. சயின்ஸ் மட்டும் வாழ்க்கை அல்ல. உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்பினாலும் கூட ஒரே ஒரு ஆள் நம்பலைனா கூட இத்தனை பேரும் நம்புறாங்கிறதுக்காக அது ரைட் ஆகிடாது. ஒருத்தர் மட்டும் நம்பலையேங்கிறதுக்காக இது ராங் ஆகிடாது. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். இன்றைக்கி வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான சிட்டிசன் ஷோவாக இருக்க போகுது. பிகாஸ் ஒன் சைட் வி ஹேவ் ஒரு ஆஸ்ட்ராலஜர் அண்ட் இன்னொரு சைட் வி ஹேவ் அ டாக்டர் அண்ட் அ ரேஷ்னலிஸ்ட். ஸோ அவங்க 2 பேர் வந்து இன்றைக்கி இந்த ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஏன் இவங்க ஆஸ்ட்ராலஜியை நம்புகிறாங்க, மற்றவங்ககிட்டையும் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இவங்க ஒரு டாக்டர் அண்ட் அ மேன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அவங்க வந்து ஏன் ரேஷ்னலிசம் பேசுகிறாங்க, ஏன் இதுக்கெல்லாம் அகென்ஸ்டாக இருக்காங்கங்கிற 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து முன்னாடி வைக்கிறது தான். அண்ட் இதில் எதை எடுத்துக்கணுங்கிறது மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம கம்ப்ளீட்டாக விட போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ஆக்னோஸ்ட். ஸோ வந்து லக்கீலி நான் வந்து நடுவில் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் இல்லைன்னு இல்லை, சோகமாக இருக்கிறப்ப கோவிலுக்கு போகிற பழக்கமும் இருக்குது. அட் த சேம் டைம் ஏதாவது ஆஸ்ட்ராலஜியில் தப்பாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னால் அதை நம்பாமல் தூக்கி போட்டு வேலையை பார்க்குற பழக்கமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். ஸோ யா, ஐ திங்க் வில் ஹேவ் அ ஹெல்த்தி டிஸ்கஷன். சார், நீங்கள் உங்களை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? என்னை பற்றி சொல்கிறது இந்த அஸ்ட்ராலஜி நான் ஒரு தினசரி அன்றாடம் ஒரு 50-100 குடும்பங்களை பார்த்து எல்லாருக்கும் ஜோதிடம் அப்படிங்கிற சேவையை செஞ்சுட்டு வரேன். நிறைய சேனல்ஸில் இந்த மாதிரி ராசி பலன் அதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, துன்பம் தீர்க்கின்ற ஒரு மருந்தாக, ஒருத்தருக்கு வழிகாட்டுற ஒரு விஷயமாக இதை பார்க்குறேன். பல நேரங்களில் அஸ்ட்ராலஜி நிறைய பேருடைய லைஃப்பை மாற்றுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்ததை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி கிரகங்களை தாண்டி எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு பரம்பரையாக அந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேக்ரவுண்ட்லாம் வந்தவன்னா, அதனால் ஆழமான கருத்து என்னென்னா, இது நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு இது மேலே இருக்கிற ஒரு விருப்பத்தினால தீவிரமான ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கேன். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம்ஜி அதை சொல்லியிருக்காங்க. நான் டாக்டர் கணேஷ் வந்து வில் லெட் அஸ் நோ வை ஹி இஸ் ரேஷ்னலிஸ்ட் அண்ட் ஆல்சோ அபவுட் யூ டாக்டர். சரி பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே. பிறந்ததெல்லாம் பக்கா பிலீவிங் பேரண்ட்ஸில் பிலீவிங் ஃபேமிலியில் தான். ஓகே. எல்லாருமே as I started reading more and more with acquisition of knowledge, வந்து we feel our life liberated. இந்த மாதிரி என்கம்பரன்சஸ்லாம் என்னடா இது ஏதோ போட்டு விட்டாங்க இருக்கு. You can live our lives the way we want with no shackles to hold us back. ஓகே. அப்படியே இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தா எவ்வளோ பேர் எவ்வளோ டைம், எனர்ஜி, ரிசோர்ஸஸ், மனி, எமோஷன்ஸ், எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் வேஸ்டட் in something that is demonstrably worthless. தெரியாத இருக்கு. நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்தோம். முட்டை அடித்ததுலேருந்து காது குத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கு. பட் லுக்கிங் பேக் ஐ ஃபீல் ஓகே, இந்த மாதிரி இருந்திருக்கு. வி ஷுட் பி அவுட் ஸ்போக்கன் ஸோ தட் அதர்ஸ் டோன்ட் ஃபால் இன்டு த சேம் ட்ராப். ஓகே. ஸோ த சேம் லிபரேஷன் தட் வி ஹேட் மற்றவங்களுக்கும் வரட்டுமே. பிகாஸ் திஸ் டஸ் நாட் கம் from outside. Reformation never opened from the inside. It should always be opened from the outside by someone. வெளியேந்து யாராவது ஒருத்தங்க அவேர்னஸ் கொடுக்கணும். Let me be that catalyst. See, I'm never going to tell anybody what to think. I'm just going to tell them how to think. They can form their own answers. I'm always there to help, to analyze, clarify doubts. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு டாக்டராக இருக்கீங்க அண்ட் சில்ட்ரன் எஸ்பெஷலி ட்ரீட் பண்ணுறீங்க. ஓகே. யூஆர் சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஊரில் வந்து ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னா திருமணம். எல்லாருமே வந்து நம்ம மோஸ்ட் என்ன சொல்ல, இவங்க வந்து இதெல்லாம் நம்பவே மாட்டாங்கன்னு நினைக்கிற குடும்பத்தில் கூட சம்டைம்ஸ் வந்து கல்யாணம்னு வந்துருச்சுன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட காமிக்கிற பழக்கம் இருக்குது. பிறக்கும் போதே கொடுத்துட்றாங்களே. ஆமாம், பிறக்கிறப்பவே கொடுத்துட்றாங்க. பீடியாட்ரிஷியன் ஆயிடும். பேபி டெலிவர் ஆன உடனே ஓகே வெளில வந்தோடனே பேபியோட கண்டிஷன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் திங் தட் த பேரண்ட்ஸ் வாண்ட் டு நோ ஆர் ஹூவர் இஸ் தேர்
பிறந்த டைம். பிறந்துட்டேன். அதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம் ஜாதகத்தை. ஃபர்ஸ்ட் திங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் வரிட் அபவுட் இஸ் அ டைம். என்ன டைம், ஏன்னா அதை வேஸ்ட் பண்ணி அவங்க வந்து குறிச்சிடலாமே அப்படின்னு இருக்காங்க. இந்த டயத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ல, அது 100% அக்யூரேட்டாக கால்குலேட் கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு ஃபார்முலே. இப்போ நீங்கள் ஒரு பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த மாதம், பிறந்த வருடம் இதெல்லாம் வச்சு நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா கூட லேட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு அது ஒரு சார்ட் ஜென்ரேட் பண்ணி தரும். இன்றைய நாள் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த குழந்தையோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வி வில் டெலிவர். அதே மாதிரி திசாபுக்தி அந்தரம்னு சொல்லி பிரிச்சிடுறோம். இந்த நாள் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டே ப்ரீ டிட்டர்மைண்டு மதன். இது எப்படின்னா இந்த நாள் வந்து இப்படி இருக்கும், இந்த வருஷத்தில் இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷத்தில் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டு. இதுக்குள்ளே நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தகுந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் சொன்னது மட்டும்தான் நடந்திருக்கும். அது நீங்கள் இதுக்கு எவ்வளோ பெரிய நாத்திகவாதிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் கடைசியாக என்ன நடந்தது, ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் நினச்சது மட்டும்தான் நடந்திருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம எத்தனை மணிக்கு பிறந்தோங்கிறத வச்சு தெரிஞ்சுக்க முடியும். எஸ், அன்னைக்கு நாள் பிறந்த எல்லாருமே ராசிப்படி ஒன்று தான். அப்போ அந்த நாள் அன்னைக்கு உலகத்தில் அந்த மணிக்கு உலகம் ஃபுல்லாக பிறந்தவங்க எல்லாருமே அதே மாதிரி தான், எல்லாரும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. இது என்ன இப்போ ஒரு பேட்ச் கால்குலேஷன் மாதிரி கான்செப்ட். இது என்ன கான்செப்ட்னா இட்ஸ் பேட்ச் கான்செப்ட். இல்லை ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். பேட்ச் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நம்மளோட கர்மா, பூர்வ ஜென்ம பாவம் இதெல்லாம் வச்சு தான் இது ஒர்க் ஆகுது. இது எப்படின்னா போன ஜென்மத்தில் நம்ம பண்ண தவறுகள், போன ஜென்மத்தில் நம்ம பண்ண தண்டனைகள், அதுக்கெல்லாம் இந்த ஜென்மாவில் ஒரு பிறவி வேணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சார்ட்டை இருக்கிற மாதிரி நேரத்தில் கடவுள் நம்மளை பிறக்க வைக்கிறார். இது எல்லாமே அவரோட கேம். ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் எனக்கு வந்து போன ஜென்மாவில் நான் வந்து மனைவியை காப்பாற்றவே இல்லை அப்படின்னா இந்த ஜென்மாவில் எனக்கு 7 கூடையவனை வீக்காக்க வச்சு அல்லது சுக்கரனை நீச்சமாக்க வச்சு கல்யாணமே ஆகாத ஒரு ஜாதகமாக என்னோட அந்த டைமில் நான் பிறப்பேன். பிகாஸ் எல்லா நாளும் ராசி ஒன்று தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஃபுல் டே ஒரே ராசி தான். நான் ஒரு ராசி மாறுறதுங்கிறது ஒரு நாள் 2 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லக்னம் என்பது எவ்ரி 1.5 ஹவர் மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிட்டே இருக்கும். இந்த லக்னம்ங்கிறது தான் கீ பாயிண்ட். இந்த 1.5 மணி நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு குணம். அடுத்த அந்த லக்னம்ங்கிறது எவ்ரி 1.5 ஹவர் மாறிட்டே இருக்கும். ஆனால் ராசிங்கிறது டே கால்குலேஷன். ஸோ ஒரு நாளே மாறினா தான் ராசி மாறும். ஸோ அப்போது இந்த லக்னத்தைப்படி ஒரு கிரகம் வந்து இப்போ நீச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது சந்திரன் வந்து ஒரு இடத்துல ப்ராப்ளமாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சந்திரன் உங்கள் லக்னத்துக்கு 7th பிளேஸோட இன்சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறவரே அவர் தான் அப்படின்னா அவர் நீச்சமாக இருக்கிற படி கால்குலேஷன் வர்ற அந்த 1 ஹவர் உங்களை பிறக்க வச்சுட்டு ஆஸ் பர் சட்டத்தின்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு காடு சிரிச்சிட்டே போயிடுவார். அவ்வளோதான். இதில் காடு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இதை உருவாக்குனதே, அவர் தான் இதை பண்ணதே. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா கிரகங்கள் தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். கிரகங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அவங்க காட் சொல்கிறது செய்கிறார். ஆனால் நான் ஏன் இந்த 1 ஹவரில் பிறந்தேன் அப்படிங்கிறது நான் பண்ண கர்மாவை பேஸ் பண்ணது அதுதான். ஸோ அதனால் சில பேர் கேட்பாங்க, இதே 1 ஹவரில் உலகம் ஃபுல்லாக பிறந்திருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இது நடக்குமா? நடக்கும். வேறு மாதிரி நடக்கும். ஸோ டெக்னிக்கலாக வந்து ஒரு 12 ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். 12? ஆமாம், 12 ராசினா உலகத்தில் இருக்கிற எல்லா ஹியூமன்ஸும் இந்த 12ல் ஏதாவது ஒரு கேட்டகரியில் விழுவாங்க. கண்டிப்பாக சார். அப்போ வந்து லைக் ஹியூமன்ஸே வந்து ரொம்ப டைவர்ஸான ஒரு ரொம்ப வித்தியாசமான மனிதர்கள். ஒவ்வொருத்தர் 2 பேர் ஒரே மாதிரி பார்க்க முடியாது, 2 கண்ணு ஒரே மாதிரி இருக்காது, 2 ரேகை ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் வந்து 12 கேட்டகரியில் தான் இருப்பாங்கங்கிறது இது எப்படி இருக்குன்னா உலகத்தில் இருக்க கோடிக்கணக்கான மக்களை 24 மணி நேரம் தானே ஆட்சி பண்ணுது. 24 மணி நேரம் தானே ஆட்சி பண்ணுது பூமியில். 24 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், ராத்திரி 12 மணி நேரம். அது எப்படி வேணால் மாறி வரலாம். பட் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லோரும் அடங்கிடுறோம்ல, அதே கான்செப்ட் தான். இந்த 12 ராசி அப்படிங்கிறத 12 குவாட்ரண்ட்டாக ஒரு ஆரஞ்சு பழ சுழ மாதிரி ஒரு பூமியை 12 பாகமாக பிரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க தான் செய்வீங்க. இட்ஸ் லைக் ஒரு கம்பி மாதிரி இப்படி பூமியை வந்து பார்ட்டாக பிரித்து அதில் வரும்போது நீங்கள் எங்கேயாவது இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த 12 ராசிக்குள்ளே ஏதோ ஒரு ராசியில் நீங்கள் உங்கள் பர்த் இருந்து தான் ஆகணும். இந்த பர்த்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃப்யூச்சரும் ப்ரெடிக்ட் ஆகி தான் ஆகணும். ஓகே, அதான் இதோட பேசிக்ஸ் தான் சார். நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது, இப்போ ஒரு பேபி ஃபார்ம் ஆகுதுன்னா வாட் இஸ் ஸ்பெஷல் அட் த டைம் ஆஃப் பர்த்? ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெர்மு ஒரு எங்கே கூட ஃபியூஸ் ஆகுதுன்னா ஜைகாட் ஃபார்ம் ஆகுது. யுவர் என்டையர் ஜெனட்டிக் சீக்வன்ஸ், அதுதான் யுவர் லைஃப். அது என்ன டைமில் வரும்னு கேட்டால் அசிங்கமாக இருக்கும். ஸோ அது
கண்டுபிடிக்கவும் முடியாது. If at all there is some significance, அந்த டைமில் தான் வரணும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒருத்தங்க எப்போ பிறப்புறாங்கிறது அது உருவாகிறதுல இருந்தே கால்குலேட் ஆகணும். பிறக்கும்போது மட்டும் திடீர்னு என்ன மாறிட போகுது, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அஃபெக்ட் ஆகலை, வெளில வந்த உடனே அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்னது? பிகாஸ் பீப்புள் நீட் இப்போ ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம், இன்னும் கைரேகையாக இருக்கலாம், இன்னும் எது வேணாலும் இருக்கலாம். எல்லாமே என்னென்னா ஒரு ப்ராப். இதை பேஸ் பண்ணி நான் சொல்லும்போது ஓகே ஏதோ பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, ஏதோ இருக்கும், நமக்கு தான் தெரியல அப்படின்னு தோணும். எதுவுமே இல்லை, சும்மா நான் அடிச்சு விட்டேன்னா என்னடா இது சும்மா கதை விட்றேன் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காக ஒரு ப்ராப் வேணுங்கிறதுக்காக தான் இது. அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டேட் அண்ட் டைம் ஆஃப் பர்த், இட்ஸ் ஆல்சோ அவருக்கே தெரியும் லாட்டிடியூட் லாங்கிடியூட் சொன்னார். ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த் இஸ் ஆல்சோ பிளேஸ் தான். கமிங் பேக் அது பேசலாம். கமிங் பேக் அந்த டைம் ஆஃப் பர்த் வந்து there's nothing significant that is happening. There is no way that whatever force அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிற மாதிரி ஏதாவது ஃபோர்ஸ் இருந்தால் கூட தட் இஸ் அஃபெக்டட் பை, இப்போ ஒரு எக்ஸ்ரேனா லெட் ஷீல்டு இருந்துச்சுன்னா அது பிளாக் பண்ணுன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிறது என்ன, தோல், சதை, நரம்பு, ரத்தம் அவ்வளோதான் இருக்குது. அது எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும், வெளில வந்த உடனே அஃபெக்ட் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் டைம் ஆஃப் பர்த்னு சொல்லும்போது whenever we talk science, சயின்ஸில் வந்து எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சும்மா குத்து மதிப்பாக அடிச்சு விட்ற மாதிரிலாம் சயின்ஸ் பேச முடியாது. ஸோ டைம் ஆஃப் பர்த்னா என்ன டைம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? பாப்பா வெளில வரும்போது ஃபஸ்ட்டு முடி தலை வெளியே வர்றதா இல்லை முடி வெளில வரும்போது இருக்கா, இல்லை தலை வரும்போதா, இல்லை தோல் வரும்போதா, ஃபுல்லாக வெளில வந்துருக்குமா, கால் வெளில வந்துருக்குமா, ஆறு வெளில வந்து பாப்பா அழகும் போதா? இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு குழந்தையோட தலை வெளியே வந்துட்டு? சொல்ல முடியாது. அது இட் டேக்ஸ் ஒரு அப்ராக்ஸ் ரேஞ்ச். பிரைமினா 12 hours கூட ஆகலாம், அதுக்கு மேலே கூட ஆகலாம். 12 hours ஆமாம். ஜஸ்ட் வெளியே வர்றதுக்கு, வெளில வரதுக்கு மட்டும் சொல்றீங்களா? வெளில வரதுக்கு பாப்பா தலை ஸ்டக் ஆயிடுச்சுன்னா இன்னும் கூட லேட் ஆகலாம். அப்ராக்ஸா ஒரு ரேஞ்ச் சொல்லுங்களேன். அப்ராக்ஸாக இப்போல்லாம் நம்ம வந்து எபிசோட்டமீன்லாம் பண்ணிட்டு பண்ணும்போது ஒரு அதுவும் பிரைமி ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி ஆகுனா லேட் ஆகும். ஒரு 10 minutes it may last even longer also sometimes. சோ அப்ப வந்து இந்த இவங்க சொல்ற கால்குலேஷன்ல அது மாற வாய்ப்பு இருக்கா? அந்த தலையில வச்சா கூட ஃபர்ஸ்ட் தலை வெளில வருதா, நடுவுல சிக்கிக்குதா, இதெல்லாம் எதுக்குமே யாருக்குமே தெரியாது. ஸோ இது ஃபண்டமெண்டலி ராங். எதுதான் ஃபர்ஸ்ட் அந்ததுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதான் சொல்ல, சயின்ஸ்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், சூடோ சயின்ஸ்னா ஸ்பெசிஃபிசிட்டி எதுவுமே இருக்காது அதில். ஸோ இந்த இது முடிஞ்சிட்டா நெக்ஸ்ட் நம்ம சொல்லணும்னா டைம்னு சொல்கிறாங்கல்ல, டைம் டு ஈச் செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாங்க. சும்மா எங்கேயா போனீங்கன்னா பேசும்போது இதாகும் போது இல்லை இது டைம் தப்பாக கொடுத்துட்டீங்க அதனால் அப்படிம்பாங்க. ஸோ கால்டு ஆஸ்ட்ராலஜி இன்வென்ட் பண்ணுற டைமில் இந்த மினிட்ஸு செகண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆஸ்ட்ராலஜி பஞ்சாங்க வயசுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாழிகை தான். நாழிகைனா 24 minutes இஸ் ஒரு நாழிகை. ஒன் டேயில் அவங்களுக்கு 30 நாழிகை. அது கூட பார்த்தீங்கன்னா 12 hours and 12 hours. So what you are saying is இந்த astrology உருவான காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற clockக்கும் கிடையாது, ப்ரிசைஸ் லாட்டிடியூட் லாங்கிடியூடும் கிடையாது. த பார்ட் வாட் தே டூ, இப்போ நான் வந்து டெலிவரி ஆகலாம் டெலிவரி ஆகாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு டைமில் இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு இந்த பொசிஷன் அந்த எக்ஸாக்ட் நான் ஜிபிஎஸ் லொக்கேஷனோட கொடுத்தேன்னா இன்றைக்கி இருக்கிறதுல ஸோ கால்டு ஆப்ஜெக்ட்ஸு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு சார்ட் பண்ணி கொடுத்துடலாம். அப் டு தட் பாயிண்ட் மேபி இல்லை அதான் அப் டு தட் பாயிண்ட் யூ கேன் டெலிவரி. அதை பேஸ் பண்ணி லைஃப் ஃபுல்லாக என்ன நடக்கும் அதெல்லாம் சொல்கிறது தான் வந்து சும்மா அடிச்சு விட்றதுன்னு பேர். இல்லை இதில் ஒரு வார்த்தை அவர் அடிச்சு விட்றதுன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நீங்கள் சயின்ஸோட மேட்ச் பண்ணுறீங்க. இப்போது சயின்ஸோட ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹார்மோன் சுரப்பினால தான் உங்களுக்கு காதல் வருது, இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஆனால் நீங்கள் ஒரு காதலை ஹார்மோன்னு பார்க்குறது இல்லை, காதலாக தான் பார்க்குறீங்க. அதில் அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பரே 1 அதுதான். எல்லாத்துக்கும் சயின்ஸ் பதில் சொல்லாது. இப்போது சயின்ஸையும் தாண்டி நம்மளுடைய நம்பிக்கைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கைகள் படி டாக்டர் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு இன்ச் பை இன்ச்சாக தலை வர்றதெல்லாம் எது டைம்னு கேட்குறாருல, குழந்தை முழுசாக வெளியே வர்றது தான் டைம். அது முதல்ல பிராணனோட வெளியே வரணும், அது உயிரோடு வெளியே வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல. அப்போது அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன டைமோ அந்த டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ரெண்டாவது விஷயம், வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னா நம்ம எதை கால்குலேட் பண்ணணும், எதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் எடுக்கிறது தான் இந்த ஆன்மீக கணக்கு. இவர் சொல்கிற அறிவியல் கணக்கு என்பது வேறு. ஜோதிடம் என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் என்னென்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹைலி ரிலீஜியஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சயின்ஸோட மேட்ச் பண்ணி இது இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அதையும் தாண்டி இப்போ நம்ம வந்து புத பகவான்னு பார்க்குறோம், குருவை குரு பகவான்னு பார்க்குறோம் ஜோதிடத்தில். இவர் குருவை வந்து ஒரு சாதாரண ஜூபிட்டராக பார்க்குறாங்க, மார்ஸாக பார்க்குறாங்க, இவ்வளோ தான் பார்க்குறாங்க. எது ஆன்மீகம் எது ஆஸ்ட்ராலஜி? அது ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஆன்மீகம் அஸ்ட்ராலஜி ரெண்டும் ஒன்று தான்.
இதில் மாற்றுக்கிறதே இல்லை. இதில் சயின்ஸை கொண்டாந்து திணிக்க முற்படுறது தான் நம்மளுடைய முற்போக்குத்தனம் நம்ம நினச்சி பண்ணுறோம். இல்லை சார், நான் ஆன்மீகத்தை வேறையா ஜாதகத்தை வேறையா பார்க்குறது. அதை அப்படி பார்க்காதீங்க. ஆன்மீகம் ஜோதிடம் என்பதும் ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்குது. அதான் நான் ஒரு வார்த்தை அழகாக சொன்னேன். இவர் குருன்னு பார்க்குறாரு, இது ஜூபிட்டர்னு பார்க்குறாரு. நான் குருன்னு கூட பார்க்கல, குரு பகவான்னு பார்க்குறேன். இல்லை சார், நான் சயின்ஸ்குள்ளே வந்து என்னால் ஒரு மெடிசனை பார்க்கல. யார் சயின்ஸை கூட்டுற சொன்னா? சயின்ஸுக்கு அப்படி சொல்ல சார், நான் சயின்ஸ் படி தான் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய கிரகங்கள் சுற்றுறதெல்லாம் டிகிரிஸ் கால்குலேட் பண்ணி தான். அது அவங்களுடைய ஒர்க்கிங் டைம், அவ்வளோதான். அவங்க தர்ற பலன்களை போய் சயின்ஸாக வச்சு சொல்லாதீங்க. அம்மா என்பது ஒரு ஃபீமேல், அவங்க வந்து ஒரு லேடி, இப்படிங்கெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மானா தெய்வம், அம்மானா கருணை கடல், இப்படி நான் பார்க்குற பார்வையே வேறு. டாக்டர் பார்க்குற பார்வை அம்மாங்கிறது ஒரு பெண், அவங்களுக்கு இந்த ஊசி போடலாம், இந்த ஊசி போடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு இப்படி பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கல. ஓகே, இப்போ அவர் சொல்கிறார்ல, இது வந்து குரு பகவானாக பார்க்கணும். நீங்கள் வந்து குருவை ஒரு பிளானட்டை பார்க்குறீங்க, அம்மாவை ஒரு லேடியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஹியூமன் பீயிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் பார்க்குற பார்வை எனக்கு இருக்குது, நான் பார்க்குற பார்வை அவருக்கு இல்லை. ஆனால் அவர் பார்க்குற மாதிரி பார்வை எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் தான் இருக்குது. இப்படி பார்க்கறதுனால அப்படி பார்க்க முடியாது. ஒரு ஃப்ளவர்னால் அதில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். ஃபைன்மேன் சொன்ன மாதிரி தான் அந்த பார்ட்ஸு இல்லை என்னென்ன பர்பஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியும். அது தெரிஞ்சதுனால ஒரு ஃப்ளவர் பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு பார்க்குற அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு எல்லாம் போயிடாது. ஒரு சன் செட் ஆகுது, பியூட்டிஃபுல்லாக சன் செட் ஆகுதுன்னா அந்த பியூட்டியை பார்க்குறது எனக்கும் இருக்குது. ஆனால் எதனால் ஆகுதுங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர பியூட்டி இவங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. இவங்க இம்பவரிஷ்ட் லைஃப். ஓகே, அதை தவிர இப்போ சொன்னது எல்லாமே அட் த வெரி பிகினிங் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் க்ளீனாக சொல்லிட்டீங்க. சயின்ஸு கிடையவே கிடையாது. ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலிஜன் இஸ் நாட் சயின்ஸ். நீங்கள் சயின்ஸை கொண்டு வராதீங்கன்றீங்க, அது ரொம்ப ஹாப்பி. ஏன் யாருமே வந்து கொரோனாவை ப்ரெடிக்ட் அதை ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாங்க. எனக்கு சொன்னதை கவனிக்கல. ஆக்சுவலாக வந்து அந்த வெண்பாலேயே சொல்லியிருந்தாங்க. அந்த வெண்பா பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு கொரோனாங்கிற பேர் அப்போ வைக்கல. கண்ணுக்கு தெரியாத கிருமி வருங்கிற ஆதாரங்கள்லாம் வீடியோலாம் இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த இதெல்லாம் உட்காந்து டிவில எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த வீடியோஸ் தான் சொன்னாங்க. அந்த வெண்பா வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த அதுல கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் வரும், இந்த வருஷத்துல இந்த வியாதி வரும்னு சொன்னாங்க. ஆனா அந்த வியாதிக்கு பேரு கொரோனாங்கிறது கவர்மெண்ட் தான் வச்சது. அது நம்ம சும்மா இன்ஸ்டாகிராம்லயே பார்த்தா தெரியும். நிறைய பேர் கட் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப எல்லாருமே கேள்வி. அந்த வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சார், அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிடுறேன். 2020 மாதிரி ஒரு அமோகமான வருஷம் இருக்கவே போறது இல்ல. மக்கள் எல்லாரும் பயங்கரமா செல்வத்துல செழிக்க போறாங்க, பயங்கரமா. நம்ம எல்லார் வீடியோவுமே பார்த்தது இல்ல, நிறைய பேர் வீடியோஸ்ல நானும் பார்த்தேன். என்னன்னா அதனுடைய வெண்பாவோட விளக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன வெண்பானா என்னன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அகப்பை சித்தர்னு ஒருத்தர் வந்து ஒரு வெண்பா எழுதி வச்சிருப்பாரு. இந்த வருடம் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறத எழுதி வச்சிருப்பாரு. 2024 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2024க்கு இந்த மாதிரி குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்துல அற்ப மழை பெய்யும், தேவையில்லாத இடத்துல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே என்ன நடக்குங்கிறத ப்ரிடிக்டடாக சொல்லியிருப்பாங்க. அப்படி 2020 வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பேர் கொரோனான்னு இவ்வளோ பெரிய பூம் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. இந்த மேட்ரு என்னென்னா, ஒரு காலத்தில் எழுதுனதை அந்த இயற்கை நிலை இப்போயும் வந்து அதே பேரோட நம்ம டெர்மினாலஜி மாற்றிக்கிட்டோம். கொரோனாங்கிற ஒரு கிருமி வரும்னு எதிர்பார்க்கல. இது கண்ணுக்கு தெரியாத அப்போ இருந்த ஜுரம் மாதிரி, ஒரு வைரஸ் மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் அது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கல. இந்த ஜோசியம் அதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது கண்ணுக்கு தெரியாத கிருமிங்கிற கான்செப்டே கிடையாது. அதெல்லாம் ரீசன்ட் கான்செப்ட் தான். இல்லை, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வருங்கிறதுலாம் இப்போ இல்லை. அதுக்கு பேர் அம்மன்னு இருந்தது. அப்பெல்லாம் அந்த பழைய கிருமிகள் இருந்தது. அதுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கிருமி அம்மைனா அம்மை அல்ல. அப்பெல்லாம் அதுக்கெல்லாம் பேர் எல்லாம் வைக்கல. அதுக்கு பேரெல்லாம் வைக்கல. இல்லை, அம்மை வந்திருக்கு, அம்மன் மேல சொல்றேன். அதுக்கு அம்மன் பேர் வச்சது அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமியா தான் இருந்தது. அதுக்கு வந்து அர்த்தமே தெரியாம தான் இருந்தது. தெரியாமை தட்டமைலாம் அதுக்கு முன்னாடி தான் கிருமி தான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் வச்சு அதுக்கு மெடிசன்ஸ் ஆன்டிபயோட்டிக்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது கண்டுபிடிக்க முடியாம கிடையாது, கண்டுபிடிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் எல்லாரையும் முடக்கி போட்டுச்சு. எல்லாம் உண்மை. ஓகே, இண்டிவிஜுவல் அஸ்ட்ராலஜிங்கிறதுக்கு இல்ல, அது எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கான ஒரு நிலைமை. இது குளோபலா யாருமே இதை சொல்லல. குளோபல்ல சொன்னாங்க, நிறைய இடத்துல சொன்னாங்க. அது பார்வைக்கு வரல, அவ்வளவுதான். நிறைய இடத்துல இதை எங்க சொன்னாங்க நான் சொல்லட்டுமா? நான் என் வீடியோல பேசியிருக்கேன். இல்ல, எனக்கு ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் இது. 2018ல யுனைடெட் நேஷன்ஸோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வைரஸ் வரலாம், டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று பேசி, இட் மைட் ஸ்ப்ரெட் ராபிட்லி. 2020 பலன்கள்லயே இல்லை சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2018ல சொன்னாங்க. நான் அதை வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். 2018ல டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வரலாம். என்ன சொல்றாங்கன்னா, தேர் குட் பி அ பேத்தஜன்
மக்களை பயங்கரமா பரவலாம். அதே மாதிரி முன்னாடியே நம்ம தான் அந்த வெண்பா விளக்கத்துல 2020ல நிறைய வீடியோஸ் வந்தது. ஆனா அது பார்வைக்கு வரல. நீங்க சொல்ற அந்த 4 பேர் உட்கார்ந்து பேசுறோம் இல்லையா, புத்தாண்டு பலன் 4 பேர் உட்கார்ந்து பேசுறோம்ல, அது பிராண்ட் ஆனதுனால அது மட்டும் தான் பலன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிறைய யூடியூப்ஸ்ல நிறைய அஸ்ட்ராலஜர் சொன்னாங்க 2020ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுக்கு என்னன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா வரும்னு நம்ம நம்பல. இப்போ ஜோதிடம் என்பதே ஒரு உயிர் ஜனிக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு உயிர் ஜனித்திருக்கு, அந்த உயிர் ஜனித்ததை வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு சயின்ஸ் தான் அந்த இதுதான் வந்து நம்மளுடைய ஜோதிடம். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்க்கு பர்ஃபெக்டாக பொருந்தும். பட் ஆனால் இது உலகம்னு வரும்பொழுது நாட் அப் டு தட் லெவல். இண்டிவிஜுவல் சொல்ற லெவலுக்கு நான் வந்து 12 கேட்டகரியில இருக்க உலகத்துல இருக்கிற அத்தனை ஹியூமன்ஸையும் வச்சு சொல்றேன். நான் சொல்றேன், ஏன் அது யாருமே சொல்லலையே சார்? இப்போ நம்மளோட சர்க்கிளே எடுத்துப்போமே சார், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க, கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பேசிக்காக ஒரு அம்மாவோட ஜாதகத்தை பார்த்தாலும் அவங்க 2 வருஷத்துக்கு வீட்டில் உட்கார போகிறாங்க, ஒரு அப்பாவோட ஜாதகத்தை பார்த்தாலும் அவங்க 2 வருஷம் உட்கார போகிறாங்க, பையன் பேரன் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அவங்களும் 2 வருஷம் வீட்டுக்குள்ளே தான் உட்கார போகிறாங்க. இதை யாராவது ஒருத்தங்க போச்சு அவ்வளோதான் ஒன்று பெருசாக அந்த 2 வருஷத்துல வீட்டில் உட்கார போகிறாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. வீட்டில் உட்கார்ந்த எல்லாருமே வந்து எத்தனை பேர் இதில் நல்லாவும் இருந்தாங்க, எத்தனை பேர் அதில் ஈவன் தோ வீட்டில் உட்கார வச்சிருந்தாலும் அவங்க வேலை போயிட்டு தான் இருந்தது. பட் பேசிக்காக மொபிலிட்டி ஸ்டாப்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் அப்புறம் வந்தது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நான் வேலை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. இல்லை சார், நம்ம பேசிக்காக நீங்கள் சொன்னதுனால நான் அதை கேட்குறேன். மாடர்ன் கரண்ட்டு இன்டர்நெட் இதெல்லாம் எல்லாம் வேலை பார்த்துருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்து இல்லை, நான் அதுக்கு தான் பதில் சொல்ல வரேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உலகம் மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு நம்ம எழுதி வச்ச அந்த ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, இது இந்தியாவில் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ சீனாவில் வேறு கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, நான் வந்தோடனே நிறையா சொன்னேன். ஐரோப்பாவில் நிறைய கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறத நம்ம அப்படியே நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்குறோம். ஜூடோ சயின்ஸு இது சொல்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா, ஒரு கான்செப்ட்டு ஒரு ஒர்த் இல்லாத கான்செப்டாக இருந்தால் இத்தனை 1000 வருடங்களாக அது ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1, என்றைக்கோ இதை கலாச்சிருப்பாங்க ஒன்று. ஏன்னா இது தேவையற்றதுன்னு தூக்கி போட்டிருப்பாங்க. இதை சொல்ல எதுவுமே நடக்கலை, இது நடக்கிறது எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு இன்றைக்கி இவர் சொல்கிற மாதிரி எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ பேர் இதை நடக்குதுங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது ஒரு நாளைக்கு வர்ற இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்காமல் ஒன்றும் அவங்க பார்க்கல. இன்னொன்று, இதில் ஒரு லாஜிக்ஸும் இருக்குது. இப்போ இதை பற்றி தெரியாதனால இவர் வந்து சயின்ஸ் முக்கியம், நாங்கள் என்னமோ சயின்ஸை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும், சயின்ஸ் மட்டும்தான் வாழ்க்கைங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. சயின்ஸ் மட்டும் வாழ்க்கை அல்ல. இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த கரெக்டாக அந்த விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக தான். ஆனால் அப்போ அந்த ஜோதிடம் தேவைப்படுது. நான் கண்ணு முன்னாடி பார்க்குறோமே, ராகு திசை ராகு புக்தி வந்து பிரிஞ்சவங்களை கண்ணு முன்னாடி பார்க்குறோம், 7.5 சனி வந்து கஷ்டப்பட்டவங்களை கண்ணு முன்னாடி பார்க்குறோம், வேலை போனவங்களை 10லே குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு. எத்தனையோ பேர் நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு. இப்போ தான் போன மாதம் தான் உங்களோட ப்ரெடிக்ஷன் கேட்டேன், இந்த மாதம் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறவங்கள பார்க்குறோம் சார். பட் எனக்கு வந்து ஒரு பர்சனலாகவே எனக்கு ஒரு அப்போ நமக்கு எங்கே தோணுதுன்னா, இதில் சயின்ஸையும் தாண்டி ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்கிறத நம்ம அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அது ஒர்க் அவுட் ஆகுது சார். ஆனால் நான் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், எனக்கு இருக்கிற ஒரு டவுட்டு. ஆனால் ஸோ திஸ் இஸ் சம்திங், ஸோ மெஜாரிட்டியாக வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ்டாக இருக்கிற பீப்புள், சயின்ஸை நிறைய நம்பக்கூடிய மக்கள் வந்து இதை நம்புறது இல்லை. சயின்ஸ் வந்து நம்பிக்கை பேஸ்டே கிடையாது. அதை இதை நான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மோர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்கல்ல, நம்ம பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்களே, somehow they are biased towards astrology. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அது ஏன் நினைக்கிறீங்க? சொல்கிறேன், they are all human beings. அவங்க அவ்வளோ அச்சீவ் பண்ணுறப்ப why are they biased towards? ஏன்னா அது நடக்குது. இது வந்து நடக்குது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்பினாலும் கூட, ஒரே ஒரு ஆள் நம்பலைனா கூட இத்தனை பேர் நம்புறாங்கிறதுக்காக அது ரைட் ஆகிடாது. ஒருத்தர் மட்டும் நம்பலையேங்கிறதுக்காக இது ராங் ஆகிடாது. அவ்வளோதான். பிலீஃப் வந்து வேற ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா உட்காந்துருக்கேன், இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறேன் அப்படின்னா, நான் ஏதோ ஒன்று சொல்லி இவர்கிட்ட கேட்டால் அவர் கூலாக எடுத்துப்பார். அது பாக்கே ஒரு அமௌண்ட் கட்டி எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட இப்படி ஜென்ரலாக உருட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கப்புள் டைவர்ஸ் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போய் நல்லா வாழ்வீங்கன்னு சொன்னாலோ, அல்லது நல்லா வாழ்கிறவங்கள்ட்ட போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு சொன்னாலோ அவங்க ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் ஆயிடுவாங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, என் கணவர் வந்து அவருக்கு ஏதாவது ஆகிடுமா, அது ஏன் அந்த பாயிண்ட்டை சொன்னீங்க, எந்த அடிப்படையில் அந்த பாயிண்ட்டை சொன்னீங்க, நீங்கள் சொன்னதை முதல்ல தப்பு, எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காரருக்கு எதாவது ஆகிடுமா, ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கணவர் மனைவி சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
கணவர் அவங்க கூட இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அவர் உண்மையிலேயே அவர் இருந்தார், நான் சொன்னது ராங் ப்ரிடிக்ஷன் வச்சுக்கோங்களேன், தட் வில் பி வெரி சீரியஸ் இஷ்யூ. ஏன் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கும் அதெல்லாம் எஸ் லக்னத்தில் சூரியன் இருந்து 7 பார்த்தாலும் அந்த மாதிரி தரவுகள்லாம் இருக்குது. 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலோ ராகு இருந்தால் இந்த மாதிரிலாம் தரவுகள் இருக்குது. வி ஹேவ் ஃபார்முலேஸ், இட் ஜஸ்ட் ஃபார்முலேஸ். நீங்கள் நினச்சா கூட அஸ்ட்ராலஜர் ஆகலாம், யார் நினச்சாலும் ஆகலாம், இது ஃபார்முலே. ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்க கரெக்டு குறிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஆச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி கணவர் இல்லை அப்படின்னு சொன்ன அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கிறதே ஒன்று வரும். நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படி அந்த ஃபஸ்ட் பால் 6 அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே இருந்தால் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ட்ரஸ்ட்டாக ஓப்பனாக மனந்திருந்து பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை நான் பண்ண தப்பு, நான் வந்து இந்த மாதிரி அவர் கூட நான் அஃபெக்ஷனாக இல்லை, நான் பண்ணது தப்புங்கிற அந்த சுய ஓப்பனாக பேசுகிறதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போது இவர் சொல்கிற மாதிரி நானும் துறைகளை வச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஜென்ரலாக ஒரு 40 வயசு ஆள் வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நைட் சரக்கு போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஜென்ரலாக கூட சொல்லலாம். ஆனால் அது அப்படி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. எனக்கு குடிப்பழக்கமே இல்லை ஒருத்தன், அவரை பார்த்து இப்படி சொல்கிறேன்னா அவன் ஹர்ட் ஆயிடுவான். எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, ஒன்றுமே பார்க்காம எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு அவன் சண்டைக்கு தான் வருவான். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது முதல்ல நமக்கு அதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு அந்த போட்டு வாங்குகிற சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவன் பெய்டு வெர்ஷன், அவன் பே பண்ணி பார்க்குறான். ஒன்று. ரெண்டாவது, அது அவனுடைய பர்சனல் சைக்காலஜி டச் பண்ணுது. ஜோதிடத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணவே முடியும். சார் இந்த ஜோசியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது எது லெஜிட்டான ஜோசியம் எது இல்லை? ஏன்னா இதுக்கு வி ஹேவ் ஃபார்முலேஸ். இப்போ இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்ம ஒரு மரீனா பீச் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே குறி சொல்கிறவங்களுக்கு வருவாங்க. எஸ். நீங்கள் அதை வந்து இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? எஸ் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து இப்போ கிழி வச்சு ஜோசியம் சொல்லுவாங்க. கிழி வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு பாரதி ராஜா போட்டோ காமிக்கிற மாதிரிலாம் இது காமிக்கிறது இருக்கு. இதுக்கு நானே பதில் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து இப்போது ராம்ஜி ஓகே நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன். இப்போ தூத்துக்குடியில் ஏதோ ஒரு பாட்டி அவங்க வந்து மாரியம்மன் கோயிலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாயில் கடிச்சிக்கிட்டு ஒரு குறி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் பழிக்குது அதுவும் பழிக்குது. எப்படி பழிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்யூஷன். இன்ட்யூஷனுங்கிறது உள் ஒளி, ஆன்ம ஒளின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் எந்த சயின்ஸ்லையும் எந்த விளக்கமும் கிடையாது. காசு கொடுத்துட்டு நடக்கலைன்னா வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்படி நடக்கிறது கிடையாது. அப்படி நடக்கலன்னா உங்களால பிசினஸே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஃபீல்டுல யாராலையும் பண்ண முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபீல்டுல யாராலையுமே ஸ்டாண்டே பண்ண முடியாது. இப்போ நான் ஒருத்தருக்கு சொல்லலாம், 2 பேர்ட்ட சொல்லலாம், 3வது ஆள்கிட்ட இந்த மாதிரி அடிச்சு விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அந்த மார்க்கெட்டில் ஸ்டாண்டே பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் இதில் ஸ்டாண்ட் பண்ண முடியும். உலகம் ஃபுல்லாக வி ஹேவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கல்ட்ஸ். கல்ட்ஸ்னா என்ன? தேர்ஸ் ஒன் கல்ட் ஃபிகர் ஆர் an idea. ஒரு குரு இருப்பாங்க, குரு ஆர் ஒரு ஐடியா வந்து ஒரு அதை ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. அதை நம்பிட்டு so many people பெரிய ஆட்கள் கூட போய் மியூட்டிலேஷன்ல இந்த ஆரம்பிச்சு இம்மோலேஷன் அந்த டெத் வரைக்கும் பண்ணிப்பாங்க. எஸ். இப்போ வந்து வீட்டில் வந்து பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்ம கிளம்பி போகிறப்போ எல்லா தீபாவளி பொங்கலுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நல்லா இருறான்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி. அவங்க வந்து அடுத்த தடவை ஆசீர்வாதம் பண்ண போகிறப்போ ஒரு நாள் அன்னைக்கு இந்த சட்டை போட்டு போகாத, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து நம்மளோட அன்னைக்கு நம்மளோட நாளை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட வேலையை அஃபெக்ட் பண்ணுது. நம்ம வந்து இப்போ இன்னொன்று சார், இப்போ வந்து நம்மளே எடுத்துப்போமே, we are all adults, we are sitting here. இப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு 2 வருஷம் பயங்கர கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பராக இருப்பீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான். இப்போ இந்த 2 வருஷம் நான் எப்படி தாண்டி போவேன்? ஏன்னா இந்த 180 பேர் மதன் இதில் 180 சைன் போடாதீங்க எதுவும் நல்ல டீல் வந்து நம்ம சைன் போடாம 180 பேர். நான் என்ன கலர் ட்ரெஸ் போடணும், எனக்கு ராசியான நம்பர் என்ன, எனக்கு ராசியான கிழமை என்ன, எந்த தேசம் எனக்கு ராசி, இப்படி கேட்குறவங்க தான் 180 பேர். அவ்வளோ மெஜாரிட்டி. ஏன்னா பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நினச்சது நடக்கணும், இப்போ நடக்கணும். ஈவன் நீங்கள் ஓலா டாக்ஸி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று போடுறீங்க, கால் டாக்ஸி போடுறீங்கன்னா 8 நிமிஷம் 10 நிமிஷம் காமிச்சா கேன்சல் பண்ணிடுறான். 3 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா பீப்புளுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. காட் கான்செப்ட்லேயும் அதை அப்ளை பண்ணுறாங்க, அஸ்ட்ராலஜியில் அதை அப்ளை பண்ணுறாங்க. எனக்கு வெயிட்லாம் பண்ணக்கூடாது, நான் போனால் நடக்கணும், அதுக்கு என்ன வழியோ அதை நீ சொல்லுங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த துரிதமாக பண்ணுறது. இப்போ நம்ம சொல்கிறோம், நீ மெடிடேஷன் பண்ணு, நீ வந்து இந்த மாதிரி இந்த காயத்ரி நீ டெய்லி 108 தடவை சொல்லு, சந்திர பகவானோட அருள் கிடைக்கும், உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. நோபடி இஸ் ரெடி டு டூ. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என் பேர் என்னன்னு மாற்றிக்கணும், எல்லாத்துக்கும் ரெடி. நான் என்ன கேட்டேன், பாசிட்டிவா சொன்னா ஓகே, நெகட்டிவ் பாசிட்டிவா சொல்ற வரைக்கும் இவங்களும் நீங்க நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க. ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளட் டெஸ்ட்டை கொண்டு வந்து நான் உலகத்தில் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி காட்டினா அந்த இன்டர்பிரிட்டேஷன். ஆமாம். ஒரே ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். நான் ஒரே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து கேமராவை பார்த்து சொல்கிறீங்க. ஆமாம் சரி ஓகே சொல்லுங்கள். ஒரே ஜாதகத்தை ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். 10 பேர்கிட்ட கொடுங்க, சேமாக
வாய்ப்பே கிடையாது. இது எப்படிங்க நடக்கும்? இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் பத்தி சொல்றதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பிரச்சனை இல்லை சார், நான் ஜாதகம் கேட்கறது. சொல்றேன். இப்போ மதன்ட்ட சந்தேகம் கேட்டா நீங்க ஒரு மாதிரி எனக்கு சொல்யூஷன் சொல்லுவீங்க, இவர்கிட்ட சந்தேகம் கேட்டா இவரு ஒரு மாதிரி இல்ல, ஆன்சர் எது சொல்லுவாரு. கேட்டா வந்து அப்போ ஒரே மாதிரி வரும்னு சொல்லுங்க. எது கேட்டாலும் ஒரே மாதிரி வராது. ஏன்னா நான் பர்சனலான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கேன். இது நான் வந்து இல்ல என் சார், கணவன் personal- மனைவி இல்ல பிரிஞ்ச சார். விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு Science அஸ்ட்ராலஜர் ஒரு அதான் மாதிரி சார். கைட் பண்றாரு. அவர் என்ன கைட் இல்ல சார், பண்றாரு? அப்போ- அவரோட மெத்தடாலஜில இல்ல கைட் சார், இப்போ பண்றாரு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா we can சார், blood actually test விட்டுருங்க. ரொம்ப ஈஸியா இல்ல, blood test கூட விட்டுருங்க. ஒரு விஷயம் எல்லாருக்கும் யுனிவர்சலா இருக்கிறது தானே correct. யூனிவர்சலா இருக்கிற என் ஃபார்முலே இஸ் யூனிவர்சல். 7 சூரியன் இருக்காரு. அப்ப எல்லாருமே அதே சூரியன் பதில் இருந்து தானே 7 சொல்றோம். பார்த்தா உங்க டைவர்ஸ் ஆவாங்க, அப்ப எல்லாருமே பிரிவாங்க. அதே தானே சொல்லணும். அது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதுதான் இந்த சொல்ற சொல்லுவாங்க. இன்டர்பிரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் நான் ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்றது. அது எனக்கு இவர் okay. ஆனா at least சொல்றேங்கிறது பிரிவாங்க, பிரிவாங்கன்னு ஏன்னா சொல்ல இதுல சேருவாங்க, என்ன ஒரு சேருவாங்கன்னு பிரச்சனை சொல்லுவாங்க. மதன், பிரிவாங்கங்கிறதுக்கு ஒரு 5 செக்மெண்ட் பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள், அந்த கர்மா அப்படிங்கிறது இங்கே தான் ஆக்ட் ஆகுது. இப்போ நான் ரொம்ப நல்லவன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டைவர்ஸ் ஆகாது. அதுக்கு பதில் என்ன ஆகும்னா, என் ஒய்ஃபுக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைச்சிரும். நான் அந்த வகையில் பிரிகிறேன். மொத்தத்தில் இந்த கான்செப்ட் என்ன யோசிச்சு பாருங்களேன். அந்த period முடியும் போது நான் இல்ல பிரிஞ்சிருக்கணும். சார், இல்ல சார், அதுல இருக்கிற ஒரு கன்சர்ன் சொல்றேன். நான் நல்ல வேணா எனக்கு டைவர்ஸ் ஆகாதுன்னா அப்ப டைவர்ஸ் ஆனவங்க எல்லாம் கெட்டவங்க. நோ 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 அப்படி சொல்லல. எனக்கு அந்த ஒருத்தர மாறல் இல்ல சார், டைவர்ஸ் நான் ஆகிறதுக்கு அப்படி சொல்லல. ஆயிரம் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அனுகிரகம் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் அந்த பாத்தியதை இல்லை. அதாவது 2 பேருக்கும் அந்த இது வந்து அனுகிரகம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகலை அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும். அல்லது இவங்களுக்கு செட் ஆகும்னு விதி இருந்தால் இவங்க மேபி வெளியூர் போயிடுவாங்க. ஆனால் அந்த 2 வருஷம் அவர் தனியாக தான் இருப்பார். கிரகங்கள் நினச்சது தான் கடைசியாக நடக்கும். கடைசியாக கிரகங்கள் நினச்சது தான் நடக்கும். இவர் தனியாக இருந்தாரா இல்லையா தான் கேள்வி. சரி, இந்த இப்போ இது எப்படின்னா, எப்போ வேணாலும் போனால் எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா இதுதான் இங்கே மேட்ச் ஆகுது. இது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இவர் என்ன கேட்குறாரு, ஸ்பெசிஃபை த திங் அண்ட் டப்பா போட்டு இதில் கட்டம் கட்டி விடுங்கிறாங்க. இது ஸ்பெசிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஆளுக்கு ஆள் இல்ல சார், மாறும். அவங்க சிம்பிளா கேக்குற ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இல்ல சார், I think it is common for both. அதனால நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கு. அதனால கேக்குறேன். இப்போ என் blood group வந்து A பாசிட்டிவ். நான் எங்க போனாலும் A பாசிட்டிவ் தான். சரி, இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியலா ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுதான் என் பர்த் அன்னைக்கே டிசைட் பண்ணப்பட்டுருச்சுன்னா நான் எல்லாருக்கிட்டையும் அதே டைத்தை தான் சொல்ல போறேன், நான் அதுதான் பண்ண போறேன். அப்போ எல்லாரும் என்கிட்ட அதானே சொல்லணும். நீங்கள் இந்த கொஸ்டினோட லாஜிக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னன்னா, நான் சொல்கிறதும் 7 சூரியன் இருந்தாலோ லக்னத்தில் சூரியன் இருந்து 7 பார்த்தாலோன்னு சொன்ன ஃபார்முலாவை எல்லா அஸ்ட்ராலஜரும் அதுதான் சொல்ல போகிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை வந்து மேட்ச் பண்ணுங்க. பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பற்றி எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதோட ஃபார்முலா வந்து எப்படி இதில் ஐடென்டிஃபை எங்கே ராவாக மாறுது, எங்கே அதோட ரா திங் மாறுது, அதனுடைய அடிப்படை எங்கே மாறுது அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்பி கம்மினா உங்களுக்கு அனிமிக்குன்னு ஒரே ப்ரூவன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டைரக்டாக அதனுடைய வியாதியோட பேரை உங்களால சொல்ல முடியாது. பிரிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு 4 டெஃபினேஷன் கொடுத்துறாங்க. அது ஓகே, செப்பரேஷன் கூட பிரிவு தான். அது ஓகே. ஆனா 4 பேருமே வந்து பிரிவுங்கிறத சொல்லுவாங்களா? பிரிவுங்கிறத கண்டிப்பா அது சொல்லுவாங்க. என்ன சொல்றாரு, இந்த வாட் எவர் இட் இஸ், லெட்ஸ் நாட் கெட் இன்டு ஸ்பெசிஃபிக்ஸ். வாட் எவர் இட் இஸ் இந்த பொசிஷன்ல இருந்தனா இதுதான் இன்டர்பிரேஷன். சோ அதுக்கு முன்னாடி பேசுறது வச்சு அதுவே டீபங்க்டு திங். நீங்க இவனை எப்படி கேக்குறீங்கன்னா, அந்த பிரிவை என்னங்கிறத சொல்லுங்கிறீங்க. அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பிரிவுங்கிறது அஸ்ட்ராலஜில சொல்லலாம். அந்த பிரிவுக்கு 4 அர்த்தங்கள் இருக்கு. எப்படின்னா பிரிவுன்னு சொல்லிட்டா அது எப்படி ஆனாலும் பிரிவுன்னு எடுத்துக்கலாம். ஆமா, மார்னிங் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வரதுக்கு அது கூட எடுத்துக்கலாம். அவ்வளவு சில்லியெல்லாம் நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா டக்கு புரியுங்க. இது என்னன்னா, ஃபாரின் போயிட்டாங்கனாலும் பிரிவு தான். ஒரே வீட்லயே சில பேர் 2 ரூம்ல இருப்பாங்க. இவங்க இந்த ரூம்ல இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. 2 பேரும் தனித்தனியா உட்கார்ந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள செப்பரேஷன், கருத்து வேறுபாடு. பணக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க. எஸ், இது அதான் அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது. 2 ரூம் வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். அப்படி சொல்றது எப்படின்னா, பிடிக்காம உட்கார்ந்திருப்பாங்கன்னு சொல்றேன். பிடிக்காம நான் உன்னை பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா வாழ்வாங்க. சார், இது கூட ஒரு செப்பரேஷன். 2 பேர் மேரேஜ் பண்ணனும்னா என்ன அடிப்படை தேவை இருக்கு? அட்ராக்ஷன், compassion, love, financial status and financial taking care of each other. Something must be there. ஒரு chemistry இருக்கணும் பேசிக்கா. இதுல ஜாதகம் கொண்டு வந்து நல்லா இருக்கிற so many people are not able to marry. இது வந்து எவ்வளவு மோசமான ஐடியா. இல்ல சார், அப்படி சொல்லல. இல்ல நல்லா இருக்கிறவங்களை கெடுக்கிறது இல்ல, நல்லா இல்லாதவங்களை சரி பண்றது இதோட வேலை. சார், நல்லா இருக்க வேண்டியவங்களை இருக்க விடாம பண்றது. நான் சொல்றேன், பிரிஞ்சவங்களை நான் சேர்த்து வைக்கிறேங்கிறேன். அப்ப நல்லா இல்லாதவங்களுக்கு இருக்கிற சார், நம்ம இண்டிவிஜுவலா பேசல, சிஸ்டம் பேசல. முடிவு பண்ணிட்டாரு, நான் டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. என்கிட்ட வந்து கேட்கிறாரு, அவர்கிட்ட பாக்குறேன், உங்களுக்கு நல்ல நேரம் வருது, இப்ப பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னா அவருக்கு அதே மாதிரி நல்ல நேரம் வந்தோன்னு சேர்த்துட்டாங்க. இதுல இருக்கிற பாசிட்டிவ் கேஸ் இவ்வளவு 80% இருக்கிறதுனால தான் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறவங்க பாக்குறாங்க. இல்ல சார், அது ஒரு மேரேஜ் கவுன்சிலர்ட்ட போயிருந்தா ஜாதகமே பார்க்காம அவங்க வந்து உட்கார்ந்து அசஸ் பண்ணி கரெக்ஷன் சொன்னாங்கன்னா 2 பேரும் ஜாலியா கூட இருக்கலாம். இன் கேஸ் இன்கம்பேட்டிபிளா இருந்தா வேண்டாம்னு சொல்லலாம். இப்போ அது கரெக்ட்டா? நம்பர் ஆஃப் கேसेस நீங்க ஹேண்டில் பண்றது தான் டாக்டர்.
நான் பார்க்குற கேசஸ் வச்சு நான் சொல்கிறேன். இவ்வளோ கேஸ் இவங்கெல்லாம் கவுன்சிலிங் போவாங்க. இல்ல சார், நம்ம திரும்பி அதான் இப்போ பேசுறோம். இண்டிவிஜுவலா வேண்டாம், உங்களுக்கு ஒரு நீங்களும் ப்ராப்ளம் வேண்டாம், வந்தா நானும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கவுன்சிலர்கிட்ட போறீங்களா, டாக்டர் ஜாதகம் பார்க்க வரீங்களா? இப்போ அவங்க டைவர்ஷன் அப்ளை பண்ண உடனே ஃபேமிலி கோர்ட்டில் அவங்களை கவுன்சில் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் அவங்க டிப்ரெஸ் ஆகி வெக்ஸ் ஆனதுனால தானே ஜாதகம் பார்க்க வராங்க. அதுக்கு ஜாதகம்ங்கிறது என்ன? எடுத்த உடனே ஜாதகத்தை யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே ஜாதகம் லாஸ்ட் ஆப்ஷன் தான். அவன் வெறுத்து போனாதான் இங்க வரான். ஜாதகம் பார்த்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாருக்குமே தெரியும் கல்யாணங்கிறது இல்ல. இவர் சொல்ற கேஸ் பிரிவுன்னு வந்தா சொல்றேன். பிரிவுன்னு வந்தா சொல்றேன். மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஜாதகம் பிரிவுங்கிற அந்த டென்ஷன்ல உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அதுக்கான நமக்கு பிழைக்க வழி இருக்காங்கிற சொல்யூஷன் வரும்போது நூத்துல எத்தனை % மேரேஜ் ஜாதகம் பார்த்து பண்றாங்க? நான் இப்பவும் சொல்றேனே 90% தருவாங்க. அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணது எதுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகுது? அது முன்னாடி சொல்லியிருந்தா அவாய்ட் பண்ணிருக்கலாமே. நான் இப்பவும் சொல்றேன். சில இப்போ நான் சொல்றேன், நம்ம வந்து இண்டிவிஜுவலாக பேசுகிறோம். நான் பார்க்குறேன், நீ பார்க்குறேங்கிறது வேண்டாம். இந்த சிஸ்டம்ல எப்படி இருக்கு, ஏன் இல்லை, அதுதான் இப்போ அதனால தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஜாதகம் வந்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும், அல்லது நீங்கள் வந்து இந்த சிஸ்டமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு ஜோதிடம் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஜோதிடம்ங்கிறது ஒரு கால கண்ணாடி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் சேர்த்து பதில் சொல்கிறேன். 7:30 எனக்கு வந்து ராகு காலமா, யமகண்டமா, குளிகனா, இதெல்லாம் டெய்லி பார்க்கணுன்னு யாரும் சொல்லலை. இதை வந்து ஒரு நல்ல நேரம் நடக்கும், அதெல்லாம் யாரும் பார்க்க வேண்டாம்னு நீங்க ஓபனா ஒத்துக்கிறீங்களா? ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா சொன்னீங்கன்னா எல்லாரும் தைரியமாக சொல்கிறேன். எனக்கு மீட்டிங் இருக்குது. இப்போ 7:30 to 9 எனக்கு மீட்டிங்னு வச்சுக்கோங்க. ராகு காலம் சார் நான் வரமாட்டேன்னு என் மேனேஜர்கிட்ட சொல்ல முடியாது, நான் போய் தான் ஆகணும். அதுவும் என்னை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய அண்ணாவுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது பந்தக்காலம் எப்போ நடலாம், ஒரு நல்ல நேரம் வேணும் அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரோட்டோகாலாக வச்சுருக்கோம். இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணி நம்ம இதை பண்ணுறோம். எஸ், பிலீஃப். அது பார்க்காம பண்ண என்ன ஆகிடும்? இப்படி பார்க்காம பண்ணால் கல்யாணமே கூட தான் பண்ண தேவையில்ல. நீங்கள் சும்மாவே வாழ்ந்துட்டு போங்க. நீங்கள் எந்த பிலீஃபையும் தான் ஃபாலோ பண்ண வேண்டாம். புரிஞ்சுங்க. நீங்கள் இதை பார்க்காம நான் கல்யாணத்தை பண்ணுறது சார், நீங்கள் எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா எதையுமே பார்க்கக்கூடாது. பார்க்கணுன்னா சின்சியராக பார்க்கணும். ப்ரோட்டோகால் இதுதான். ஜாதகம் பார்க்காம யாருமே மேரேஜ் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக ஜஸ்ட் இமேஜின் அ செனரியோ, ஒரு வேர்ல்டு வேர் பீப்புள் டோன்ட் லுக் இன் டு திஸ் ஆஸ்ட்ராலஜி. ஜோசியம் ஜாதகம் பார்க்கல, சரி, ஆனால் அவங்க வந்து கம்ப்ளீட் ஜெனட்டிக் மேட்சிங் பார்க்குறாங்க. சரி, ஜெனட்டிக் மேட்சிங் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுங்க. சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது. அதே ஜீன் பூல்லே மேரேஜ் பண்ணும்போது ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ் வரும். ரிசெசிவ் ஜீன்ஸ்லாம் வரும். நாங்கள் மட்டும் நான் சொல்கிறோம் ஜெனடிக் மேட்சிங். சார், அதை பற்றி உங்களுக்கு ஐடியாவே இல்லை சார். இப்போ நான் எல்லா நேரமும் ஜாதகம் பார்க்கல. இப்போ என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல நேரம் வேணும், அதுக்கு ஒரு என்ன மாப்பிள்ளைங்கிறத பார்க்குற க்யூரியாசிட்டி எனக்கு வேணும். அந்த மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணுற நேரம் என் பொண்ணு நல்லா இருக்கணும், நீங்கள் அடிப்படை எண்ணம். நானும் ஒரு புரட்சிக்காரனே வச்சுக்கோங்க, எனக்கு இதெல்லாம் எதுவுமே நம்பிக்கை இல்லை. ஆனால் என் பொண்ணுடைய நன்மைக்காக நான் பொருத்தம் பார்க்குறேன் அப்படின்னு வர்ற பேரண்ட்ஸ் என்கிட்ட 199 பேர். சார், வருஷ கணக்காக லவ் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க சார், வீட்டில எல்லாம் ஒத்துப்பாங்க சார், கடைசியில் ஜாதகம் ஒன்றா இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் சார், நிறைய பேர் தெரியும். நான் இது வந்து ஐ எம் நாட் புல்லிங் திஸ் ரேண்டம்லி. அவங்க ஒன்னா இருந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இந்த அவங்க அம்மா இல்ல யாராவது ஒரு அப்பா அம்மா பயத்துல ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு பிரிஞ்சு போறவங்க இருக்காங்களா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்தா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா வீடியோஸ்லயும் நான் இது மட்டும் சொல்லலை. இந்த மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம், கேட்டையில் பிறந்தால் கோட்டை ஆளலாம், பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம். இதெல்லாம் சும்மா ரைமிங்க்கு சொன்ன வார்த்தை. பொருத்தமெல்லாம் ஏன் பார்க்குறீங்க? பொருத்தமெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்லிட்டு வரேன். பட் ஆனால் ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா, இதை அவங்க தான் முடிவு பண்ணணும். இது ஒரு கால கண்ணாடி. இந்த முடிவில் இது இந்த மாதிரி வந்து இந்த சிஸ்டம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த சிஸ்டம் சொல்கிற எல்லாத்தையும் ஒன்று நீங்கள் கேட்டுறல. இந்த சிஸ்டம் சொல்கிறத, இந்த சிஸ்டமை எப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, வென்எவர் யூ ஃபெட் அப், எப்போ நீங்கள் டயர்ட் ஆகிறீங்களோ அப்போ தான் இந்த ஆன்மீகத்தையே பார்க்குறீங்க. ஒன்று ஆன்மீகமாகட்டும், கோயிலாகட்டும், சாமியாகட்டும், ஜோதிடமாகட்டும். செல்வி சார் இங்கே வந்தாங்க, அவங்களும் கடைசியில் பேசினப்ப என்ன சொன்னாங்கன்னா, லவ் பண்ணிட்டீங்கன்னா லவ் கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் அதுதான் நான் சொல்ல, எனக்கு இந்த வீடியோ மூலியமா அட்லீஸ்ட் thousands of couple, ஆயிரக்கணக்கான காதலர்கள் வந்து அந்த ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. கம்ஃபர்டபிலிட்டி, அதெல்லாம் கம்ஃபர்டபிலிட்டி கிடையாது. உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கிறது தான் கம்ஃபர்டபிலிட்டி. நான் சொல்லல, செல்வி சார் சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்ல வர வார்த்தைன்னா, காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். நீங்கள் ரொம்ப பர்சனலான தாட்ஸ்குள்ளே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராதிங்க. டாக்டர் சார் சொன்ன மாதிரி எனக்கு 5 குழந்தை 7 குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக 5 குழந்தை 7 குழந்தை பெற்றுக்க முடியாது. இன்றைக்கி நான் என்ன குழந்தை பெற்றுக்கும், எவ்வளோதான் என்னால் பொருளாதாரமோ அதுதான் பண்ணணும். ஜோதிடம் சொல்லுவோம், குரு உச்சங்கிறதுனால நீ குழந்தை பெற்றுக்கிட்டே இருன்னு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஜோதிடத்திலே நம்ம எடிட் பண்ணி தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் என்னென்னா, சில விஷயங்கள் என்னங்கிற அந்த அடிமுடிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெரியல. என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் நடக்கும், இந்த லக்னத்துக்காரங்களுக்கு இந்த தசாபுக்தி வரும்பொழுது இதை அவங்க அனுபவிச்சே ஆகணுங்கிறத அவன் அனுபவிச்சே ஆகிறான்.
அதுதான் அதில் ஆச்சரியம். அது ஜோதிடர்களுக்கே ஒரு ஆச்சரியம். இது எப்படி இது அப்ளை ஆகுது அப்படிங்கிறது. ஈவன் நாங்களுமே அதை எகெயின்ஸ்ட் பண்ணி இது நடக்காமல் இருக்க மாதிரி பார்க்கலாம், இதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சா கூட கடைசியாக கிரகங்கள் நினச்சது தான் நடக்குது. அதுதான் இதில் ஆச்சரியம். நானும் ஒத்துக்கிறேன், இது சொல்கிற மாதிரி இதுக்குள்ளே அப்படி பர்ஃபெக்ட் சயின்ஸ்லாம் இதில் இல்லை. ஓகே, ஐ அக்ரி. ஆனால் நீங்களும் நான் சொல்கிறத ஒத்துக்கணும். 100க்கு 99 இது இத்தனை பேர் வந்து இதை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சயின்ஸ் அல்ல. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அதற்கான எப்போ சரியாகுங்கிற கவுண்டர் மெஷரும் அந்த பிரச்சனைக்கான ஆறுதலும். டைவர்ஸுக்கு சயின்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய தோல்விக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களை ஒரு மனுஷர் ஹர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வருத்தப்பட்டீங்கிறதுக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. கர்மாவை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஒருத்தரை நீங்கள் ஏன் தப்பு பண்ணலன்னா அந்த பாவம் நமக்கு வந்துடும் நினைச்சு தான் பயப்படுறாங்க. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு பகவான் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம கண்ணை குத்திடுவாருன்னு நினைச்சிட்டு பண்ணாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப புவர். இது ஆக்சுவலி தப்பு, நான் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சதுதான் நல்ல விஷயம் சார். இது வந்து ஒரு நெவர் எண்டிங் கான்வர்சேஷன் சார். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபினிஷிங் ஸ்டேட்மெண்ட்டை ஏதாவது ஒரு வேகமாக நீங்களும் சொன்னீங்கன்னா அடுத்து. என்னோட ஃபினிஷிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான். மக்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே போகிறது. மக்கள் வந்து பொருளாதாரத்துலேயும் அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்லேயும் குடும்ப உறவுகள்லையும் நிலைத்தன்மை இல்லாமல் ரொம்ப இந்த ஒரு பக்கம் கலாச்சார மாற்றம், ஒரு பக்கம் பொருளாதார தட்டுப்பாடு, இது மாதிரி நிறைய பிரச்சனை மாட்டிகிட்ருக்காங்க. அவர்களுக்கு சரியான நல்வழி காட்ட ஆன்மீகம் ஒரு நல்ல பாதை. நல்ல வகையில் பயன்படுத்தினா இதை விட ஒரு மாற்று சக்திங்கிறது வேறு எதுவும் கிடையாது. தோண்டு போனவனை கூட இந்த ஜோதிடத்தை வச்சு சரி பண்ணிடலாம். அவனுக்கான சரியான நேரத்தை முன்னாடியே சொல்லி அது வரைக்கும் நீ போராட, ஒன்றாகாதுன்னு சொல்ல ஹி வில் பி ஆல் ரைட். அதனால் ஜோதிடம் என்பதை எதிர்காலத்தை பற்றிய க்யூரியாசிட்டி, எதிர்காலத்தில் நான் நல்லா இருக்கணுமேங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஜோதிடம் என்பது இருக்கும். காரணம் என்னென்னா, இவர் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டா நான் எதிர்காலத்தை பற்றி கவலையப்படாத அளவுக்கு நான் செட்டில் ஆகிருக்கணும். நான் தான் செட்டிலே ஆகலையே. நான் வந்து என் லைஃபே ஒன்றும் செட்டில் ஆகலை. எனக்கு எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்வழி காட்ட ஒரு ஆசான் தேவை. அதற்கு ஜோதிடர்கள் தேவை. உங்களோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் டாக்டர்? எனவே சாரே சொன்ன மாதிரி தான், அவரே ஒத்துக்கிட்டாரு. ஜோசியம் அன்பிகர்லாம் வந்து சயின்ஸ் கிடையாது, அது வந்து பிலீஃப் சிஸ்டம்னு சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் அதுக்கு நான் ஹாப்பி, தேங்க்யூ சொல்கிறேன். அது மாதிரி லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. அது எந்த ஏஜாக இருந்தாலும் ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலுமே ஷார்ட்கட் தேடாதீங்க. சிட் டவுன், அனலைஸ் பண்ணுங்கள். இதுதான் பிரச்சனைனா இதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குது. டேக் ஹெல்ப், நத்திங் ராங். தேர் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் அவைலபிள். பார்த்துட்டு அதுக்கு எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, நானே சொன்னாலும் நம்பாதீங்க. யோசிச்சு நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள். இல்லைனா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கலாம். அது கேட்டு மட்டும் நம்பாதீங்க, எவிடன்ஸை கேளுங்க. ஏன் எதுக்கு எப்படி சொல்கிறீ, எனக்கு ஆதாரம் காமிங்கிற கேட்குற பழக்கம் கற்றுக்கோங்க. அண்டு இன்னும் சயின்டிஃபிக்காக இருக்கணும்னு யோசிங்க. யாராவது சயின்டிஃபிக்காக இல்லைன்னு வரீங்கன்னா அதை நீங்கள் நம்ப தேவையில்லை. டோன்ட் வேஸ்ட் யுவர் ப்ரெஷியஸ் டைம், மனி, எமோஷன்ஸ், ரிசோர்ஸஸ் into something that's demonstrably worthless. தேங்க்யூ சார். ரெண்டு பேருமே வந்து உங்களோட பாயிண்டில் கடைசி வரைக்கும் நீங்கள் ரொம்ப தெளிவாக நினைங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து both were very parliamentarily good in conversation. So thank you so much, sir. Thank you. Thank you so much for that, sir. Thank you so much, doctor. Thank you so much.